இல்லை யாருமே சுத்தவாளிகள் இல்லை. சரியா? எல்லாருமே இந்த புதைக்குழி விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. செம்மணிய புதைக்குழியை தோன்ற மாதிரி குருக்கள் மடம் புதைக்குழியும் தோண்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பேசினத்தோட எங்கட சமூகத்திலிருந்து எங்கள் முஸ்லீம் சமூகத்திலிருந்தே வேற பிரச்சனை வந்துச்சு. ஏன் ஹக்கீம் இப்போ இதை பேசணும்? முஸ்லிம் அரசியல்வாதிகள் குறிப்பாக தங்களுடைய கடமைகளை செய்யாமல் அதுக்கு பதிலாக ஷோ காட்டுறதுல கொஞ்சம் இருக்கிறாங்க. அதாவது தாயிட கையிலிருந்து குழந்தைய பறிச்செடுத்து குழந்தைய தாயிட கண் முன்னில் சுட்டு கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பெரிய ஒரு அநியாயம் குருக்கள் மடத்தில் முஸ்லிம்களுக்கு நடந்திருக்கு. செம்மணி என்று அடிக்கடி பேசிக்கொள்கிறாங்க. இது சம்பந்தமாக என்ன, இது யார் இந்த செம்மணி என்று கேட்குற நிலையில மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில் இந்த செம்மணிண்டா என்ன, அதுக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனை என்ன, ஏன் குருக்கள் மடத்தையும் செம்மணியும் சம்மந்தப்படுத்துகிறாங்க என்ற சம்பந்தமாக இன்றைக்கி நாங்கள் எங்களோட பாட்காஸ்ட்டில் பார்க்குறதுக்கு கேட்குறோம். குட்டுமணிக்கும் ஜெகனுக்கும் இலங்கையில் மரண தண்டனை கொடுத்தாங்க தானே. குட்டுமணி ஜெகனில் அந்த மரண தண்டனையிலிருந்து தீவிரமாக தமிழர் பிரச்சனை இப்போ செம்மணி வரங்காட்டும் வந்து நின்றிருக்குது. இந்த செம்மணி விவகாரம் புதைக்குழி விவகாரம் தோண்ட இன்னும் எலும்பு கூடுகளாக வந்துட்டே இருக்குது. சின்ன குழந்தையிட பால் போத்தல், ஸ்கூல் பேக்ஸ் இதிலிருந்து எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டு வார நேரம் மக்கள் உணர்வுகள் பொங்கிட்டு வருது. இவ்வளோ பேர் அநியாயம் இந்த நாட்டில் நடந்திருக்குது, ஒரு மனித படுகொலை நடந்திருக்கிறது என்றது பெரிய அனைத்து தரப்புக்கும் சிங்கள தமிழ் முஸ்லீம் எல்லாரும் இனம் பாகுபாடு இல்லாமல் மனிதர்கள் என்ற எல்லாருக்குமே ஒரு சங்கடமான ஒரு விஷயமாக மாறிட்டு வருது. இப்போ இந்த செம்மணி விவகாரம்ண்டா என்னன்றத்தில் நாங்கள் முதலாவது இப்போ 20-30 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு விஷயம் என்ற வகையில் புதிய ஜெனரேஷனுக்கு அறவே தெரியாத வகையில் நினைக்கிறேன் ஹுஸ்னி அதை கொஞ்சம் எலபரேட் பண்ண நல்ல மனுஷன். உண்மையாக செம்மணி விவகாரத்தோட ஆரம்பம் கிருஷாந்தி படுகொலை வெளிச்சத்துக்கு வந்தது. கிருஷாந்தி குமாரசுவாமி A-லெவல் பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வர ரோட்டில் தான் காணாமல் போகிறேன். அப்போ காணாமல் போன கிருஷாந்தியை தேடி கிருஷாந்தியோட தாய், தம்பி, பக்கத்து வீட்டு அறிமுகமான ஒரு மனிதர், உறவினர், அவங்க எல்லாரும் தேடி போகிற நேரத்தில் தான் கிருஷாந்தி கைது செய்யப்பட்டு கட்டி வச்சு இருக்கிற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட தேடி போனாக்களும் சேர்ந்து கைது செய்யப்பட்டு, அதுக்கு பிறகு இது சம்பந்தமான விசாரணை நடக்குது. 45 நாட்களுக்கு பிறகு உடல் கண்டுபிடிக்கப்படுது. விசாரணையில் 6 இராணுவத்தினர் கிருஷாந்தி குமாரசுவாமியை கூட்டு பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தி படுகொலை செய்து புதைத்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. இது சம்பந்தமான விசாரணை நடக்குது. 1998ஆம் ஆண்டு வரையும் விசாரணையில் இறுதியாக 6 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த தண்டனை வழங்கப்பட்டாக்கள் கருத்து சொல்றதுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புல தான் சோமரத்ன ராஜபக்ச மரண தண்டனை வழங்கப்பட்ட ஒருத்தர் சொல்ற 300-400 உடல்கள் இந்த செம்மணில புதைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்ற. அவர் போய் காட்டுற இடங்கள் அடையாளம் காட்டுற. ஆரம்பத்தில் அடையாளம் காட்டின இடங்கள்ல 15 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதுக்கு பிறகான அடையாளம் காட்டின இந்த இடங்கள்லையும் உடல்கள் கண்டுபிடிக்கப்படலை. எனவே இந்த அடையாளம் காட்டுகின்ற இடங்கள் உண்மை இல்லை என்று தொடர்ந்து கண்டதால இலங்கை அரசாங்கமும் சர்வதேச அமைப்புகளும் சேர்ந்து இதுக்கு மேல தேடுறதுக்கு முடியாது என்ற முடிவெடுத்து அதனை பாற்ற. அதுக்கு பிறகு தற்செயலாக 2025 தான் சிந்துபாத்தி மயானத்துல கட்டிடம் ஒன்று கட்டுறதுக்காக தோன்ற நேரம் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட 3 அடி ஆழத்துல மயானத்துல யாரையும் புதைக்கிறல்ல. எனவே அது ஒரு புதைகுழியிட பாகமாக இருக்கலாம் என்ற சந்தேகத்துல மறுபடியும் அந்த இடத்துல தேடுதல் நடக்குது. இப்ப தேடுதல் நடக்கிறது வித்தியாசம். 1999 நடந்ததோட வித்தியாசம், சேட்டலைட் படங்களோட உதவிகள் நாடப்படுது. எந்தெந்த காலத்துல எந்தெந்த நிலங்கள்ல வித்தியாசம் இருந்தது என்றது ஸ்கேனர்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவரையில 100க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, சின்ன குழந்தைகள் உட்பட. அப்ப இது ஒரு மிக மோசமான படுகொலை ஒன்று அந்த இடத்துல நடந்திருக்குது. அதே நேரம் முக்கியமா சொல்லணும், நான் சொன்னேன் 99ல 15 பேருட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட, அதுல சில மனிதர்கள் அடையாளம் காணப்பட்ட. அந்த அடையாளம் காணப்பட்டாக்களை யாரு கைது செஞ்சதும் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டு, ஆனா அந்த விசாரணை ஒழுங்காக தொடரல. இதுதான் செம்மணி சம்பந்தமான சுருக்கமான விஷயம். 100க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இன்னும் உடல்கள் இருக்கலாம். 300க்கும் 400க்கும் இடைப்பட்ட உடல்கள் என்று சோமரத்ன ராஜபக்ச சொன்னாலும் 600 உடல்கள் வரை இருக்கலாம் என்ற சந்தேகம் ஒன்று இருக்கு. இன்னொரு கோயின்சிடன்ஸ் சொல்றீங்க என்னன்னா, இந்த பிரச்சனையே இப்ப பூதாகரமாக்கணும், ஏன் பழைய புதைக்குள் இப்ப தோண்டணும் என்ற கேள்வி உண்மையிலே தமிழர்களுக்கு இருந்த தொடர்ச்சியான பிரச்சனை தான். இந்த கேப்பாப்பிளவு பிரச்சனை மாதிரி
தமிழர்கள் நீண்டகால போராட்டம் ஒன்று தான் இந்த செம்மணி பிரச்சனையும். கிட்டத்தட்ட ஜூனில் எங்களோட இவர் வந்தார், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்டர் துர்க் வந்தார். துருக்கு வாரத்தோடு தான் இந்த விவகாரம் மேலுக்கு வந்துச்சு. உண்மையில் இது என்னென்னா, துருக்கு வாரத்தினால் அவங்க ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கல. ஏற்கனவே அந்த நினைவு நாள் ஜூலை 12ஆம் தேதி அந்த நாள் 90ஆம் ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. செப்டம்பர். அப்போ இதில் நினைவு அவங்க ஏற்பாடு செஞ்சிருந்த நேரத்தில் தான் அரசாங்கம் அனுமதியோட வோல்டர் துர்க் நாட்டுக்கு வரார். இப்போ வந்த நேரத்தில் அவர் வடக்குக்கு விஜயம் செய்கிறதாகவும் அஜெண்டா இருந்துச்சு. அப்போ அந்த இதில் தான் அவர் அங்கே போய் சேர்றாரு. ஏற்கனவே இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டமாக இருந்துச்சு. இதனால தான் இந்த பிரச்சனை இப்போ பூதாகரமாக வெளியே வர தொடங்குச்சு. இன்டர்நேஷ்னல் லெவலெல்லாம் போகிறதுக்கான காரணம் வோல்டர் டூர்க் அன்னைக்கு போனார். அவர்கிட்ட மக்கள் அவனை குறைய முன் வச்சாங்கன்றது பெரிய விவகாரம் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இதோட நான் நினைக்கிறேன்னா, இதோட சேர்த்தாக்கள் குறுக்கல் மடம் பிரச்சனையும் பேசினாங்க. உதாரணமாக எங்களோட முஸ்லீம் அரசியல் தலைவர், முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் பார்லிமெண்ட்டில் பேசினார். செம்மணியை புதைக்குழியை தோன்ற மாதிரி குறுக்கல் மடம் புதைக்குழியும் தோண்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினத்தோட எங்களோட சமூகத்திலிருந்து, எங்கள் முஸ்லீம் சமூகத்திலிருந்து வேறு பிரச்சனை வந்துச்சு. ஏன் ஹக்கீம் இப்போ இதை பேசணும்? செம்மணி விவகாரம் இழுக்கப்பட்ட நேரம் ஏன் அவர் குறுக்கல் மடத்தை பேசணும்? அவர் நீதியமைச்சராக இருந்துன்னா அதை பார்க்க இருந்துச்சு தானே அந்த கருத்து வந்துச்சு. இந்த கருத்து பொதுவாக இன்னும் கிளியர் இல்லாமல் பல இடங்களிலும் பேசப்படுது. சார்பாக மீக்குது, எதிராக மீக்குது. நான் நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறது தெரியா? நான் சொல்கிறேன், இப்போ செம்மணி புதைக்குழி தோண்டப்படுறதால குறுக்கல் மடம் புதைக்குழி தோண்டப்பட வேணும் என்ற கருத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. செம்மணி தோன்றப்படுறதாலையா குறுக்கல் மடம் தோண்டப்படணும்? இல்லை, குறுக்கல் மடம் தனியான ஒரு பிரச்சனை, அதுக்கு நீதி வழங்கப்பட வேணும். செம்மணி தனியான ஒரு பிரச்சனை, அதுக்கும் நீதி வழங்கப்பட வேணும். அது செய்யறதால இது செய்யறதால அது இல்லை, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதி வழங்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்குது. சரி, நீங்க சொல்ற மாதிரி இது குறுக்கல் மடம்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்கும். ஏன்னா 90ஆம் ஆண்டு நடந்த ஒரு பிரச்சனை, ஜூலை 12ஆம் தேதி 90ஆம் ஆண்டு நடந்த பிரச்சனை. புதிய ஜெனரேஷனுக்கு எப்படின்னு தெரியா, அப்போ இருந்த ஆட்களுக்கு மறந்துருக்கும். குறுக்கல் மடம் என்னென்னா, குறுக்கல் மடம் கல்முனைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையில் இருக்கிற ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தால் முஸ்லீம்கள் வாகனங்களில் வாரதாக இருந்தால் கூட பயந்து தான் வருவாங்க. வாரதாக இருந்தால் தனியாக வர மாட்டாங்க, வாகனத்தில் வர இருந்தாலும் தொடர் வாகனங்களில் தான் வருவாங்க. இன்னும் 12 வாகனங்களை சேர்த்து கொண்டு தான் வருவாங்க. ஏன்னா புலிகளுடைய அட்டகாசம் அந்த இடத்துல கூட, அவங்களோட ஆதிக்கம் கூட இடத்தினால் அட்டகாசம் கூட. அந்த நேரம் பயந்து தான் வாழ்ந்தாங்க. அப்படி வார நேரம் தான் ஜூலை 12ஆம் தேதி வார ஆக்கள் வாகனங்களை நிப்பாட்டி அதுலேருந்து கொஞ்சம் பேராக இறக்கி ஆக்களை புறக்கி எடுத்து கொஞ்சம் வாகனங்களை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஆக்களை புறக்கி எடுத்து கூட்டிகிட்டு போனாங்க. இதில் முக்கியமான உணர்ச்சி பூர்வமான விஷயம் என்னென்னா, ஹஜ்ஜுக்கு பெய்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிற காத்தாங்குடி மக்களும் அதில் இருந்திருக்கிறாங்க. அந்த வெஹிக்கிளில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு போகல. இப்போ போகிற வழியில் அவங்களே அந்த வாகனத்தை அப்படியே திசை திருப்பி அவங்கள காட்டு கூட்டு வைத்து எல்லாரையும் நேரே நிற்க வச்சு ஷூட் பண்ணி கொள்ளிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள இருக்கிற ஒரு குழி ஒன்றில் அப்படியே போட்டுட்டு போகிறாங்க. இருக்கிற குழி ஒன்றில், கடற்கரை ஓரத்தில் இருக்கிற குழி ஒன்றில் போட்டு போகிறாங்க. மூடேம் இல்லை. அப்படியே 165 பேர் அதில் கொல்லப்பட்டதாகவும், காத்தாங்குடியை சேர்ந்த 72 பேர் அந்த ஹஜ்ஜாஜிகள் உட்பட 72 பேரில் இருந்ததாகவும் 72 பேர் லிஸ்ட்டையும் அவங்க இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ அதில் அவங்கள குழியை மூடேம் இல்லாமல் போனாங்க. பிறகுதான் தமிழ் மக்கள் அந்த நேரத்தில் அவங்க பயந்து அவங்க உருட்டு ஓடினாங்க. முஸ்லீம்கள் இப்படி அநியாயம் செய்கிறாங்களே என்றதுக்கு போய் சொல்லி அவங்க ஊரில் இருக்கிறதுக்கு விரும்பல உருட்டு ஓடினாங்க. பிறகு பார்த்தா கொல்லப்பட்டு குழியில் போட்டிருக்குது. அவங்க தான் அதை மூடி விட்டதாகவும் தகவல்கள் ஈக்குது. இதுதான் குறுக்கல் மடத்தில் நடந்த சம்பவம். இப்போ இதுக்கும் ஒரு அநியாயமான ஒரு படுகொலி. 165 பேர் ஒரே குழியில் போடப்பட்டு அதிலையும் சிறுவர்கள், குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள், நோயாளிகள் எல்லாமே இருந்திக்கிறாங்க. அப்போ இது மாதிரியான எல்லாரையும் போட்டு மண்ணை போட்டு புதைச்சி ஒரு புதிய குழி தான் குறுக்கல் மடம். ஆகவே செம்மணி தோண்டப்படுமாக இருந்தால் குறுக்கல் மடமும் தோண்டப்பட வேண்டும் என்று கேட்குறதுல நியாயம் இருக்குது. ரவுஃப் ஹக்கீம் இந்த நேரத்தில் அதை இழுத்தார் என்றதில் வேறு நியாயங்களும் இருக்கலாம். ஏனென்றால் இது செம்மணி தோன்றப்படுற நேரத்தினால் இதை பற்றி பேசணும். சரியா? இது அந்த மீலாத் காலத்தை மட்டும் ரசூல்லா பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குற மாதிரி. ஏன்னா சந்தர்ப்பம் வார நேரம் அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்து அவங்க கேட்டிக்கிறாங்க. அந்த வகையில் அது ஒரு நியாயமாக நான் பார்க்கலாம். என்ன இது பார்க்குறதா இருந்தால் இதையும் பாருங்க அன்று சொல்கிற ஒரு நியாயமாக நாங்கள் அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த குறுக்கல் மடம் படுகொலை
பேசுகிற இடைவெளியில் கொஞ்சம் கொஞ்சம் ஏனைய இடங்களில் நடந்த படுகொலைகள், ஏனைய இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழிகளை பற்றியும் பார்த்து கொண்டு போவோம். கொழும்பு துறைமுகத்தில் ஒரு புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது 2024 ஜூலை மாதத்தில். அது இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது, நிறைய தோண்டப்படணும். அந்த இடம் எப்போ புதைக்கப்பட்டதுன்றது கூட கண்டுபிடிக்க முடியாத நிலை. ஏனென்றால் பொதுவாக ஒரு இடத்துல ஏதாவது புதைக்கப்பட்ட இடத்து கண்டுபிடிக்கப்பட்டால் அது எவ்வளவு ஆழத்தில் இருக்குது என்று சொன்னதும் அதோட காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனால் இந்த இடம் பல தடவை அதுக்கு மேலால ரோட் போடப்பட்டு அதுக்காக தோண்டப்பட்டு பல விஷயங்கள் நடந்த ஒரு இடம். எனவே இது காலம் எப்பன்னு கண்டுபிடிக்கிறதுல மிகவும் பிரச்சனையான ஒரு இடம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த புதைகுழி விவகாரங்கள் இல்லை, யாருமே சுத்தவாளிகள் இல்லை, சரியா? எல்லாருமே இந்த புதைகுழி விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் பட்டலந்த விவகாரம் அவரோட சேர்த்து பிணைக்கப்படுது. பிரேமதாசன் காலத்தில் கூட்டுக்கொலை நிறைய நடந்துச்சு. இப்படி ஈவன் அனுர்குமார திசாநாயக்க ஜனாதிபதிக்கிற ஜேவிபியோட காலத்தில் கூட நிறைய கூட்டுக்கொலைகள் நடந்துச்சு. இப்போ இந்த கூட்டுக்கொலைகளில் யாருமே சுத்தவாளிகள்னு சொல்கிறதுக்கு இல்லை. விடுதலை புலிகள் மட்டுமல்ல, இராணுவம் மட்டுமல்ல, அரசு தலைவர்கள் கூட இலங்கையில் இந்த புதைகுழிகளோட கூட்டுக்குழியோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறாங்கன்றதும் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம். அரசு தலைவர்கள் நீங்க சொன்னது அதுல உண்டு, அந்த துறைமுக புதைக்குழி அதுல புதைக்குழி யாருன்னு இதுவரையில தெரியாது. ஆனால் மாத்தளை புதைக்குழியை பொறுத்தவரையில மாத்தளையில் ஒரு புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டு அது அரசியல் தலையீடால நிப்பாட்டப்பட்ட. மாத்தளையில புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டது வைத்தியசாலைக்கு சொந்தமான காணியில. ஆனால் 88-89 காலப்பகுதியில அந்த காணி இராணுவ கேம்ப் ஒன்று இருந்ததாகவும் அதுல தான் தென்னிலங்கையில் நடந்த கிளர்ச்சியாளர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை முகாமாக பயன்படுத்தப்பட்டதாகவும் சந்தேகிக்கப்படுற ஒரு இடம். குறிப்பாக அந்த இராணுவ முகாமுக்கு கட்டளையிடும் தளபதியாக அந்த நேரம் இருந்தது கோட்டாபய ராஜபக்ஷ. எனவே தெளிவாகவே அரசியல் தலையீடு அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல தொடர்ந்து அது சம்பந்தமான விசாரணைகள் நடக்க விடாமல் தடுக்கப்பட்ட, அங்க காணாமல் போன பலர் இது சம்பந்தமாக முறைப்பாடுகள் அந்த காலத்திலையும் செஞ்சிருந்த, தோண்டி எடுக்கப்பட்ட நேரமும் அது சம்பந்தமாக தங்களோட கருத்துக்களை மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருந்தது. இப்போ செம்மணியோட ஏன் இதை நாங்கள் குருக்கள மாவட்டத்தை சம்மந்தப்படுத்தி பேசுகிறோம்ன்றது முக்கியமான பேசு பொருளாக வந்திருக்கிற விஷயம். அப்படி வாரதா இருந்தால் நாங்கள் கேட்க இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. வால்டர் டூர்க் ஸ்ரீலங்காவுக்கு வந்தார், அவரையும் செம்மணியை மட்டும் பார்த்துட்டு போகிறார். இலங்கையில் ஏனைய புதைகளும் இருக்குது தானே, ஏனைய அதுகளுக்கும் நியாயம் தேடப்படத்தானே வேணும் என்றது அடுத்த கேள்வியாக வருது. அப்படின்னா அவர் குருக்களை மட்டும் பார்த்துருக்கணும் தானே, ஏன் செம்மணியை மட்டும் பார்த்துட்டு போகிறார் என்ற கேள்வியும் இருக்குது. அதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, அதுதான் முக்கியமான கேள்வி. இந்த செம்மணி புதைக்குழியை பார்க்குறதுக்கு விசாரிக்கிறது வால்டர் டூர்க் யார்? ஐநா மனித உரிமைகள் ஆணையாளராக இருந்தால் அவரே இப்போ நடக்கிற மனித உரிமைகள் வீரர்களையும் பார்க்குறாங்கல்ல, ஏன் ஸ்ரீலங்காவுக்கு வராங்க? உலகத்தில் இப்போ காசாவில் நடக்குது, நேரத்தில் நடக்குது, இதெல்லாம் பார்க்குறது நிறைய விஷயங்கள் ஈக்கிறதானே, ஏன் இப்போ இங்கே கொண்டு இதுக்கு தோண்டணும் என்ற கேள்வியும் மக்கள் தெரிவிக்குது. நியாயம் தானே, அதுக்கு நியாயமான கேள்விகள் தான். ரைட். இன்னும் சில புதைகுழிகளை பற்றி பேசுவோம். கொக்கு தொடுவாய் புதைக்குழி, முல்லைத்தீவில் உள்ள புதைக்குழி 2023 ஜூலை மாதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் 52 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட, அது சம்பந்தமாக அதுக்கு காரணமானாக்கள் யார் என்று சொன்னதோ அது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளோ இன்னும் எந்த கட்டமும் அடையப்படலை. 52 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும்தான். இன்னும் சொல்றதாக இருந்தால் படுகொலி மனித புதைகுழிகள் இல்லாவிட்டாலும் 1990ஆம் ஆண்டு வீரமுனை கோவில் படுகொலைகள், சம்மாந்துறைக்கு பக்கத்தில் உள்ள வீரமுனை 55 பேர் கொலை செய்யப்பட்டு அது சம்பந்தமான சாட்சியங்கள் நிறைய இருக்குது. ஊர்காவல் படையால தான் இந்த கொலைகள் நடாத்தப்பட்டது என்றதுக்கான ஆதாரங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. அது நீங்க சொல்ற இராணுவமா இல்லாட்டி புலிகளா இல்லாட்டி ஊர்காவல் படை? ஊர்காவல் படையில பெரும்பாலும் இருந்தது ஊராக்கள் தான் நினைக்கப்பட்டிருந்தது. எனவே இது ஒரு கருப்பு பக்கம், இலங்கை வரலாற்று நடந்த கருப்பு பக்கங்கள், பல கருப்பு பக்கங்கள் இதுவும் உண்டு. ரைட். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரவுஃப் ஹக்கீம் பார்லிமெண்ட்ல பேசினார் தான், குருக்கள் மடத்துக்கு நியாயம் கிடைக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசினார் தான். ஆனால் அவர் பேசியிருக்க வேண்டிய இடம் எங்க? வால்டர் டூர்க் வந்தார், மனித உரிமைகள் ஆணையாளர், அவர்கிட்ட போய் பேசினாரா? அவர்கிட்ட போய் இதை கொஞ்சம் விசாரிங்க, இதையும் பாருங்கன்னு சொன்னாரா என்றது ஒரு கேள்வி வைக்குது. தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் மனோ கணேசன், பிறகு மலையக மக்கள் முன்னணியுடைய தலைவர் வேணா ராதாகிருஷ்ணன்,
பிறகு இலங்கை ஈத்தோக்காவுடைய பொதுச் செயலர் ஜீவன் தொண்டமான், இவங்க எல்லாரும் போய் வோல்டர் டூர்க்கை சந்தித்து அவங்களுக்கு நடக்கிற அநியாயங்கள், மலையாள மக்களுடைய கஷ்டங்கள் சம்பந்தமாக நேரடியாக சந்தித்து பேசி அறிக்கை ஒன்றே கொடுக்குறாங்க. இந்த வேலையை ரஃப் ஹக்கீமுக்கு செய்ய இருந்துச்சு தானே, அவர் சரி நிதியமைச்சர் அவரை செய்யலை தான் விட்டாலும், இப்போ இந்த விவகாரம் பூதாகரமாக வைக்கிற நேரத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி இருக்கலாம். தெளிவாகவே இலங்கை முஸ்லிம் அரசியல்வாதிகள் குறிப்பாக தங்களுடைய கடமைகளை செய்யாமல் அதுக்கு பதிலாக ஷோ காட்டுறதுல கொஞ்சம் இருக்கிறாங்க. அதுக்கு இது ஒரு உதாரணம் தான். அழகாக இதை முன்னெடுத்திருக்கலாம், எத்தி வைக்க வேண்டிய இடங்களுக்கு எத்தி வச்சிருக்கலாம். இந்த இலங்கையில் உள்ள புதைகுழிகள் பற்றி பேசப்படக்குள்ள எனக்கு ஞாபகம் உள்ள காலத்துல முதலாக பேசப்பட்ட புதைக்குழி சூரியகாந்த புதைக்குழி, அபிலிபிட்டியில் உள்ள புதைக்குழி. அது 1994 தோண்டி எடுக்கப்பட்ட, அதுல இருந்தது நிறைய பாடசாலை மாணவர்கள், 300க்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டாலும் அந்த விசாரணை அங்கால போகல, கொஞ்சம் தான் தோண்டி எடுக்கப்பட்ட. இதுவும் 87, 88, 89 காலப்பகுதியில நடந்த இலங்கையில, தென்னிலங்கையில நடந்த பிரச்சனைகளோட சம்பந்தப்பட்ட உடல்கள் என்று சந்தேகிக்கப்படுது. சித்திரவதை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாகத்தான் இதெல்லாம் சந்தேகிக்கப்படுது. இது மாதிரி மன்னார்ல சதோஷ பில்டிங் கட்டுறதுக்காக குழி தோண்டின நேரமும் இந்த உடம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனே அதை மூடிட்டாங்க. அந்த விவகாரம் வெளிக்கு வரல. மன்னார்ல 2018 ஒரு புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட. நான் நினைக்கிறேன் இலங்கையில இதுவரையில வந்த புதைகுழிகள்ல பிரச்சனை இல்லாமல் கடைசி வரையும் அரசாங்கத்திட தடை இல்லாமல் நடந்த புதைகுழி தோண்டுதல் அது ஒன்றாகத்தான் இருக்கும். அதுக்கான காரணம் கடைசியில சொல்றேன். 342 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. எங்க இது? மன்னார்லே தான். இது 2018 மார்ச் கண்டுபிடிக்கப்பட்டது. 342 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அது எந்த காலத்துக்குரியது என்று கண்டுபிடிக்கிறதுக்காக கார்பன் டேட்டிங்குக்காக அமெரிக்காவுக்கு நாங்கள் லேபுக்கு அனுப்பின நேரம், இலங்கை அனுப்பின நேரம் அது கண்டுபிடிக்கப்பட்டது 1404 ஆண்டுக்கும் 1635 ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில தான் இவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்ட. பெரும்பாலும் அந்த காலத்துல அம்மை நோயால இறந்தவர்களை கொண்டு போய் தொகையாக புதைத்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்ட. அப்ப இது நேரடியாக இலங்கையிட இப்போதைய அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களோட சம்பந்தப்படாத உண்டு என்று சொல்ற காரணத்தினாலதான் இந்த தடையும் இல்லாமல் 342 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட பரிசோதனைகள் வரையும் போயிருக்கலாம் என்ற சீரியஸாக அதாவது அடுத்ததுகள் தடைப்படுறதுக்கு இதுதான் காரணம் என்று சீரியஸான சந்தேகம் வரதை தவிர்க்கலாம். இன்னும் தோண்டிட்டு போல நான் நினைக்கிறேன் நல்ல சுவாரஸ்யமான விஷயம் கிடைக்கும். ஏனென்றால் 34,000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்ததாக சொல்லப்படுகின்ற பலாங்குட மனிதன் இதுல கண்டுபிடிக்க முதலாவது மனிதனாக கருதப்படுகின்ற அந்த பலாங்குட மனிதன் இலங்கையில அவரு தோண்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உடம்பு கண்டுபிடிப்படுச்சுன்னா மண்டை ஓடுகள் உடற்பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு பாய்த்த ஆயுதங்கள் கூட, அதாவது உபகரணங்கள் கூட அதோட சேர்த்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் அப்போலிருந்து இந்த புதைகுழி தோன்ற விவகாரம் இலங்கையில் இருந்து கொண்டு தான் வருது போல். என்ன ரைட், ஓகே. இதில் இப்போ குருக்கள் மடம் விவகாரம் இப்படி இருக்கிற நேரம் இது சம்பந்தமான வழக்கொண்டு 2020 இதுக்கு முந்தி வந்திருக்குது. 2012 கொஞ்சம் பழைய வழக்கு, 2020 விட பழைய வழக்கு. இது வழக்கு போட்ட நேரம் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த இடத்த பார்க்கறதுக்கு நீதிமன்றத்தால் வாரதாக முடிவாகிருக்குது. நீதிமன்றத்தில் வார நேரம் அந்த இடத்த அடையாளம் காட்டுறதுக்காக 2 பேர், வழக்கு தொடுத்தவர் மஜீத் என்றவரும் இன்னொரு அந்த பிரதேசத்தில் இருந்த அரசியல் பிரமுகர் ஷிப்லி ஃபாரூக், 2 பேரும் அந்த இடத்துக்கு போய்க்கிறாங்க. 2 பேரும் 2 இடத்த காட்டிக்கிறாங்க. 2 இடத்த காட்டினா நான் நினைக்கிறேன் அந்த புதைகுழிகள் தோன்றுன்றது லேசான விஷயமே இல்லை. குழி தோன்ற மாதிரி இல்லையே, மெதுவாக நீண்ட காலம், நீண்ட நேரம், நீண்ட பொருட்செலவு, பணச்செலவு வர ஒரு விஷயம். ஆகவே சும்மா நினைச்ச மாதிரி தோண்ட இல்லாது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு போனதுக்கு பிறகே விவகாரம் நடக்கல. அதோட அது புதைகுழில போட்டு அதை மூடிட்டாங்க தான் அந்த நேரம் நடந்துச்சு. அது உண்மையாக ஒரு நகைச்சுவையான விஷயம். அதாவது கொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்குது, புதைக்கப்பட்டதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அப்ப அது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டிய தரப்பு விசாரிக்கிறதுக்காக யாரோ ஒரு தரப்புன்னு இருக்குது. அவர்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்தடுத்த கட்டம் என்ன செய்யலாம்ன்றதை யோசிக்க வேணுமே தவிர, முறைப்பாடு செய்தவர்கள் இடத்த காட்டி கொடுத்தால் நாங்க விசாரிப்போம் என்று சொல்லி விசாரணைய இடைநடுவுல நிப்பாட்டுறது பிரச்சனைக்குரிய விஷயம். எனவே
விசாரிக்க வேண்டிய தரப்பு, அதாவது போலீசார் இது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டிய தரப்பு இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்றத முடிவெடுத்து அதுக்கு தேவையான கருவிகளை பயன்படுத்தி இது இப்ப அதாவது 1990 மாதிரி இல்லை, இப்ப இதுக்கான ஸ்கேனர்கள் இருக்குது, கண்டுபிடிக்கலாம், பல மெத்தட்கள் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. எனவே இது சம்பந்தமான விசாரணை முடுக்கப்பட வேண்டும் என்ற தேவை இருக்கு. அதனால அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா வாய்ஸஸ் மூவ்மெண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும், இளம் சட்டத்தரணிகள் ஒரு சங்கம் உண்டு. அவங்க நிறைய முஸ்லீம் விவகாரங்களுக்காக, முஸ்லீம் உரிமைகளுக்காக நிறைய ஃபைட் பண்ணுறார்கள். இந்த சண்முகாவில் முஸ்லீம் பெண்களுடைய ஆடை சம்பந்தமாக டீச்சரோட பிரச்சனை வந்து நேரமும் வாய்ஸஸ் மூவ்மெண்ட் தான் அதுக்கு நிறைய முன் வந்து வேலை செஞ்சாங்க. முஸ்லீம் பெண்களுடைய பாடசாலை மாணவர்களுடைய ஆடைகள் சம்பந்தமாக அவங்க நிறைய இன்னும் அந்த வழக்கு இன்னும் முடியலைன்னு சொல்லி இப்படி நிறைய ஃபைட் பண்ணி குடிக்கிறாங்க. அவங்க இந்த விஷயத்தில் முன்னிறங்கி அவங்க போட்ட வழக்கு ஜூலை 21 களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தில் வந்துச்சு. வந்த நேரம் அந்த வழக்கில் என்னென்னா ஓஎம்பி, அதாவது ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ், காணாமல் போன அலுவலகம் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எஸ், இந்த விவகாரமும் விசாரிக்கப்பட வேண்டிய விவகாரம் தான் அந்த அளவில் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதோட ஆகஸ்ட் 25 வழக்கை பின்போட்டிக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த விவகாரமும் கிடப்பில் போடப்படாமல் மீண்டும் தோண்டப்படும் என்று நாங்கள் நினைக்கலாம். இதுல இந்த காணாமல் போனவர்கள் என்று சொல்ல நீங்க சொல்லக்குள்ள எனக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம், ஒரு மனிதர் காணாமல் போதல் என்று சொன்னது ஒரு மனிதர் இறத்தலை விட வலி கூடின விஷயம். ஒரு ஆள் இறந்து போனால் அதற்கான நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் நடக்கும். இத்தனையாம் தேதி தான் மரணித்தார் என்று சொன்னதற்கும் அதோட நினைவுகள் இருக்கும். அந்த துன்பங்கள் துயரங்கள் மறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போறதுக்கான ஒரு வழி இருக்கு, ஒரு வழிமுறை ஒன்று இருக்குது. வலி இல்லாமல் போகும். ஆனால் காணாமல் போதல் என்றது அப்படி இல்லை. அவர் உயிரோட இருக்கிறாரா, இறந்தாரா, எப்ப இறந்தார், எங்க புதைக்கப்பட்டிருக்கிறார், இந்த தகவல்கள் வந்து தெரியாமல் வாழ்றதுன்றது மிகப்பெரிய ஒரு வழி. ஒரு ஆள் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, சித்திரவதைக்குள்ளாகி கொண்டு இருக்கிறாரா, எங்க இருக்கிறார் என்று தெரியாமல் எவ்வளவு காலம் வாழணும், அவர் மரணித்தார் என்று முடிவெடுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் பொறுக்கணும். இந்த வழி மிகப்பெரிய வழி. எனவே கொலை செய்யப்படுதலை விட வலிந்து காணாமலாக்கப்படுதல் என்றது ஒரு சீரியஸான பிரச்சனை. இதுல இந்த விவகாரம் அப்படித்தான் வர இருந்துச்சு. என்னன்னா இவங்கள கூட்டிட்டு போனன்ற மட்டும்தான் நாக்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ற தெரியும். அதில் KMHM பஷீர் என்ற ஒருத்தர் மட்டும்தான் உயிர் தப்பி வந்து அவர் சாட்சியம் அளிக்கிறாரு பிறகு. ஆனால் அன்றைக்கு நடந்தது என்னன்னு சொல்லி ஊர் மக்களுக்கு தெரியும். ஊர் மக்கள், காத்தாங்குடி மக்கள், அப்துல் ரசாக் மௌலவி என்ற அவரோட 5 பேர் வந்து புதுக்குடியிருப்பில் தேவாலயத்துக்கு போய் ஃபாதரை சந்தித்து இது சம்மந்தமாக கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஃபாதர் கொஞ்சம் சர்ச்சிலேருந்து வெளிக்கு வந்து யாரோட சந்திச்சுன்னு சொல்கிறாரு, இந்த விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இவங்கள்கிட்ட, அப்துல் ரசாக் மௌலவி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்போ நினச்சாங்க இவங்க கடத்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்கள மீட்டெடுக்கணும் அன்ற நீங்கள் சொன்ன மாதிரி அதை காணாமல் போகணுன்னு நினச்சி கொண்டு தான் அவங்க இந்த விஷயத்தில் இறங்கினாங்க. கொஞ்சத்தில் யாரோ வந்து ஃபாதருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்குறாங்க. மெசேஜ் ஒன்று கொடுத்ததில் பிறகு ஃபாதர் பார்த்துட்டு சொல்கிறாரு, கடிதம் ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த கடிதத்தில் இருக்குது இந்த அவங்க நீங்கள் திருப்பி அனுப்ப போகிறீங்களா, இல்லாட்டி அவங்களுக்கு நடந்த விஷயமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெட், ஒரு எச்சரிக்கை கடிதம் ஒன்று அவருக்கு வருது. அது உடனே கடிதத்தை வாசி வச்சுட்டு விளங்குது இது நிச்சயமாக புலிகள் தான் செஞ்சுக்கிறாங்க, கொண்டு போனால் அப்படி நிச்சயமாக கொண்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லி கடைசி ஃபாதர் சொல்கிறாரு, அவங்கள மீட்டெடுக்கிற விஷயம் இன்னும் சரி வராது, நீங்கள் செய்கிற கடைசி கிரியைகளை நீங்கள் செஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க காணாமல் போனவர் என்ற பட்டியலிருந்து கொல்லப்பட்ட என்ற பட்டியலுக்கு அவங்க வராங்க. இப்படித்தான் அந்த குருக்கள் மட சம்பவம் நடந்து முடிஞ்சது. இலங்கையில நடந்த படுகொலைகள் பற்றி பேசக்குள்ள இன்னொரு முக்கியமான தரப்பு, எங்களுக்கு பேசாமல் விட்டுட்டு போக முடியாத ஒரு தரப்பு தான் இந்திய அமைதி காக்கும் படை. அவர்கள் செய்த படுகொலைகள், அவர்கள் செய்த பாலியல் வல்லுறவுகள் பற்றி ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது. முறிந்த பனை புத்தகத்துல தெளிவாக இலங்கையில 3 தரப்புகள் செய்த படுகொலைகள் பற்றி ஆவணப்பட்டிருக்குது. அதுல மிக முக்கியமான ஒரு தரப்பு தான் இந்த இது. அதுல யாழ் போதனா சாலையில நடந்த படுகொலை, 70 பேர் படுகொலை செய்யப்பட்ட நோயாளிகள், வைத்தியர்கள் உட்பட 70 பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இருக்குது. அதே மாதிரி வல்வெட்டித்துறை படுகொலை, 64 பேர் படுகொலை செய்யப்பட்ட அதுல 12 பேர் உடல் இதுவரையில கண்டுபிடிக்கப்படல. அதுவும் காணாமல் போயிருந்து நீண்ட காலத்துக்கு பிறகு அவங்களும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று முடிவெடுக்கப்பட்டு அந்த 52 உடல்களோட இந்த 12 சேர்க்கப்பட்டு தான் 64 படுகொலைகள் என்று முடிவுக்கு வந்தது.
குருக்கள் மடம் விவகாரத்திலேயும் நினைக்கிறேன் இப்போ படிப்படியாக எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. குருக்கள் மடம் விவகாரத்திலேயும் சாட்சியமாகும் உயிர்கள் என்ற ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்குது. அந்த அந்த நேரமே அதில் இது சம்பந்தமான தரவுகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதில் அவர் ஷிப்லி ஃபாரூக் சொல்கிற ஒரு விஷயம் உள்ளடக்கிக்கிறதாக சொல்கிறாங்க. அதாவது தாயிட கையிலிருந்து குழந்தைய பறிச்செடுத்து குழந்தைய தாயிட கண் முன்னில் சுட்டு கொண்டதாக அவர் ஷிப்லி ஃபாரூக் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சொன்னதாக ஒரு தகவலும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பெரிய ஒரு அநியாயம் குருக்கள் மடத்தில் முஸ்லீம்களுக்கு நடந்திருக்குது. இது சொல்லி பிறகு தான் அவங்க அதை புதைச்சிருக்கிறாங்க. அப்போ இப்படி தகவல் இப்படி ஒரு தரவிக்குது. நினைக்கிறேன் இது சம்பந்தமாக ஒரு ஆவணப்படம் ஒன்றும் வெளியிட போகிறாங்க. ஆவணப்படம் ஒன்று வந்திருக்குது. சில நேரம் இந்த வீடியோ பதிவுக்கு வரும் பொழுது கொழும்புல அது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும், ஸ்கிரீன் ஆகி இருக்கும். கில்லிங் தி டிராவலர்ஸ் என்ற பேர்ல வந்த ஒரு ஆவணப்படம். அதுல மிக முக்கியமான தகவல்கள் இருக்கலாம். ஏன்னா நேரடியாக காத்தான்குடியில இதோட சம்பந்தப்பட்ட உணர்வு ரீதியாக சம்பந்தப்பட்ட தரப்புகள் தான் அதை ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஸ்கிரீன் ஆர்கனைஸ் பண்ணி நினைக்கிறேன் அகாடமி ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் அதை காட்சிப்படுத்துது கொழும்புல. ரைட். அப்போ அதோட இன்னும் சொல்லிக்கிறோம். அதில் இன்னும் ஆட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இது சம்பந்தமான ஆவணப்படங்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம் சமூகத்தில் வந்து கொண்டிருக்குது. மஜுவா நகர் அந்த கோவிட்ல எரிக்கப்பட்டவர்களுடைய சம்பவத்தை வச்சு ஓட்டமாவடி என்ற ஒரு படம், ஆவணப்படம் முழு நேர திரைப்படமாக அது திரையரங்குகளையும் காட்சிக்கு வந்துச்சு. அதோட இப்போ ரிசான் அஃபீக்குடைய படம் வெளிக்கு வரப்போகுது. அது யார் செய்கிறாங்க, என்ன எந்த பின்னாலும் செய்கிறாங்கன்னு தெரியாது. ரிசான் அஃபீக்குடைய படமும் சம்பவமும் ஒரு படமாக வெளிக்கு வரப்போகுது. இப்படி ஆவணப்படுத்துகிற விடயங்கள் நடக்கிறாலும் இந்த ஆவணப்படுத்தல் விஷயத்தில் அந்த படத்தை தயாரித்த பாசிர் அவரை பற்றி நீ கொஞ்சம் சொல்லணும். அவர் உண்மையாக இது நான் முறையாக அவரோட உரையாடி பெற்ற தகவல் அல்ல, எனக்கு கேள்விப்பட்ட தகவல்களை வச்சு நான் சொல்றது. அவர் இது சம்பந்தமான ஆர்வத்தில், இதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் பல சந்தர்ப்பங்கள்ல அதை வீடியோ எடுத்து அது சம்பந்தமாக ஆவணம் தயாரித்து வெளியிட்டு, அதுக்கு பிறகு அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இல்லாத ஆவணங்கள், அதுக்கு பிறகு முறையாக ஆவணப்படம் எடுத்தல் அல்லது இது சம்பந்தமாக கற்று இப்ப சர்வதேச தரத்துல தயாரிக்கப்பட்ட ஆவணப்படம் தான் இந்த கில்லிங் தி டிராவலர்ஸ் என்று சொல்ற படம் என்று சொல்லப்படுது. அது வெளிவந்தால் எங்களுக்கு விளங்கும். அதுல நிறைய தகவல்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும். எங்களுக்கு அதுல மேலதிக விஷயங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த செம்மணி விவகாரம் பேசப்படுற நேரம் குருக்கள் மடம் விவகாரமும் பேசப்பட வேண்டுமா என்று கேட்டால் பேசப்படத்தான் வேண்டும். ஏனென்றால் அதே மாதிரி அநியாயம் இங்கே நடந்திருக்கு. யார் செஞ்சாங்கன்றது பிரச்சனை இல்லை. அதே புலிகள் செஞ்சார்கள். செம்மணி விவகாரம் இராணுவம் செஞ்சது, குருக்கள் விவகாரம் புலிகள் செஞ்சது. யார் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இது இங்கே ஒரு மனித அவலமுறை நடந்திருக்குது, ஒரு மனித பேரழிவு நடந்திருக்குது. இது விசாரிக்கப்படணும் மன்றத்தில் நான் நினைக்கிறேன் எல்லாரும் உடன்படுற ஒரு விஷயம். செம்மணி மாதிரி ஒரு குருக்கள் மடமும் விசாரிக்கப்பட வேண்டும். இதுக்கான வேலைகள் கட்டாயம் நடக்கப்பட வேண்டும், அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும், உரிய தரப்பினரை சந்தித்து அதற்கான உரிய ஆதாரங்கள் முன்வைக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கைன்னு நினைக்கிறேன். இலங்கையில நடந்த கூட்டு படுகொலைகளை பத்தி பேசுறதாக இருந்தால் காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலைகள், ஏறாவூர் படுகொலைகள், அதே மாதிரி அலிஞ்சிபொத்தானை படுகொலைகள், புலனறுவை மாவட்டத்தில் உள்ள அலிஞ்சிபொத்தானை படுகொலை, இந்த மாதிரியான தகவல்களை நாங்க பேசாமல் போனால் அது பூரணம் இல்லை. சில நேரம் இது பத்தி தெரியாத இளம் தலைமுறை கொஞ்சம் தேடி பாருங்க, இந்த சொற்களை தேடி பாருங்க. ஏறாவூர் படுகொலை, காத்தான்குடி பள்ளிவாசல் படுகொலை, அலிஞ்சிபொத்தானை படுகொலை என்று தேடி பாருங்க. இது சம்பந்தமான இன்டர்நெட்ல நிறைய தகவல்கள் இருக்கும், புதிய தலைமுறைக்கு வாசிச்சு தெரிஞ்சு கொள்றதுக்காக. இதுல நாங்க சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா, செம்மணி விவகாரத்துல நீதி நடப்படணுமா? நிச்சயமா நீதி நடப்படணும். அது தமிழர் முஸ்லீம் என்ற பிரச்சனை இல்லை. செம்மணிக்கு நீதி நடப்பட வேண்டும் இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கேன் குருக்கள் மடத்துக்கு கொண்டு குறுக்காக்குறீங்க என்ற கேள்விக்கு தான் பதில் இது. அதே மாதிரி இதுவும் விசாரிக்கப்பட வேண்டும் என்றது மட்டும்தான். பேசப்படுகின்ற நேரத்தில் ஒரு விஷயம் பேசப்படக்கொள்ளதான் இன்னும் சில முக்கியமான விஷயங்களை நினைவுபடுத்தி கொண்டு போகலாம். அந்த வகையில தான் குருக்கள் மடம் இந்த இடத்துல பேசு பொருளாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில நேரடியாக சம்பந்தப்பட்ட மனித புதைகுழி ஒன்றை பத்தி நான் சொல்றேன். 87, 88, 89 என்றது தென்னிலங்கையில தாராளமாக படுகொலைகள் நடந்த ஒரு காலப்பகுதி. நான் வாழ்ந்த இடம் ஒரு படுகொலை நிலப்பரப்புக்கு நடுவுல. நான் கொழும்புகண்டி பிரதான வீதியிலிருந்து என்னுடைய வீட்டுக்கு போற வழியில நாளாந்தம் என்று சொல்றது தவறாக இருந்தால் வாராந்தம் கொல்லப்பட்டு உடல்ல டயர் போடப்பட்டு எரிக்கப்பட்ட சடலங்களை காண முடியுமாக இருந்தது. 87 என்றது எனக்கு வெறுமனே 5 வயசு, ரைட்?
அப்ப இந்த 5, 6, 7 இந்த வயசு காலப்பகுதியில நிறையவே கொல்லப்பட்ட அப்பாவிகளோட உடல்களை நான் கண்டிருக்கிறேன். முறையான விசாரணை இல்லாமல் கொல்லப்பட்டவர்களோட உடல்களை நான் கண்டிருக்கிறேன். இந்த 89ஆம் ஆண்டு நவம்பர்ல குறிப்பிட்ட கலவரம் அடக்கப்பட்ட பிறகு 90ஆம் ஆண்டு, அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 90 நவம்பர்ல கலவரம் அடக்கப்படுது. ஜனவரி பிப்ரவரி வரையும் 2வது 3வது தலைவர்கள் கொலை செய்யப்படுற. அதுக்கு பிறகு பிப்ரவரி 28ஆம் தேதி காலையில ஒரு தகவல் கிடைக்குது, இன்னும் சில சடலங்கள் எரிஞ்சு கொண்டிருக்குது என் வீட்டுக்கு பக்கத்துல. நான் அதிகாலையில ஸ்கூலுக்கு போக ரெடியாகி கொண்டு ஸ்கூல் உடுப்போட நான் போய் பார்த்தது எனக்கு இன்னும் ஞாபகம். இந்த திகதி ஞாபகத்துல சொல்றதல்ல, திகதி பிறகு நான் வெப்சைட்ல இருந்து பெற்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு பாதி எரிஞ்சு கொண்டிருந்த உடல்களை நான் கண்டேன். 12 உடல்கள் இருந்ததாக பிறகு நான் தெரிஞ்சு கொண்டேன். அது மிகவும் பேசு பொருளான பாராளுமன்றத்துல மார்ச் 7ஆம் தேதி அது ஒரு சர்ச்சையான காரணம் என்னென்றால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு பிறகு ஏன் இப்படி வந்தேன். அதுக்கு பிறகுதான் அது சம்பந்தமான விசாரணையில நடக்குது. 12 பேர் கொலை செய்யப்படக்குள்ள ஒருவர் தப்பி போனதாகவும் அந்த தப்பி போனதால அவர் தான் சாட்சியம் அளிச்சு. அவர் ஏற்கனவே 2 முறை வீரங்குல போலீஸால கடத்த ட்ரை பண்ணப்பட்டு கைது செய்யப்பட்ட பிறகு விடுதலை செய்யப்பட்டு இது 3வது முறை கொலை செய்யறதுக்காக எடுத்து கொண்டு போய்தான் அவர் தப்பி வந்திருக்கிறார். 3வது முறையும் 12 பேர் அதுல கொல்லப்பட்ட. உண்மையாகவே புதைகுலிகள் பத்தி சீரியஸாக பேச ஆரம்பித்தது அதாலதான் 94ல சூரியகாந்த படுகொலை அந்த மனித படுகொலை தோண்டப்பட்டது. அப்ப இந்த புதைகுலிகள் என்றது கண்டுபிடிக்கப்படுறதோ அல்லது சம்பந்தமாக விசாரணை நடக்கிறதோ இது இன்று நேற்று வந்த ஒரு விஷயம் அல்ல, 90ல இருந்து வருது. அதுல முழுமையாக தோண்டி முடிக்கப்பட்டு விசாரணை முடிக்கப்பட்ட 2 என்று சொன்னால், ஒன்று இந்த வவுல்கேலே புதைகுழி. அது நேரடியாக அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இல்லாமல் கீழ மட்டங்கள்ல போலீசாருக்கு தொடர்பு இருந்து உண்டு என்றதால தான் விசாரிக்கப்பட்ட கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை. அதுவும் மேல இருக்கிறார்கள் இல்லாம கீழ மட்டத்தில் உள்ளாக்கள் என்றது. அது மாதிரி மன்னார்ல நான் சொன்ன அந்த 2018ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட படுகொலை அது மிகவும் பழைய ஐரோப்பியர்கள் ஆட்சி காலத்துல நடந்தது என்று சொன்னதால கண்டுபிடிக்கப்பட்ட விசாரணை முடிந்த ஒரு படுகொலை. நான் நினைக்கிறேன் இலங்கையில் உள்ள அத்தனை மனித புதைகுழிகளும் முறையாக விசாரிக்கப்பட்டு உரிய தரப்புகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்க வேணும் என்றதோட இனிமேல் இப்படியான புதைகுழிகள் கூட்டுப்படைகளை இலங்கையில் நடக்காமல் இருக்கணும் என்று சொல்லியும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த குருக்களமடம் விவகாரம் உண்மையில் காணாமல் போன அலுவலகத்துக்கு கீழே வருகிறது. ஓஎம்பி ஆஃபீஸுக்கு கீழே. ஓஎம்பி ஆஃபீஸ் எங்களுடைய இந்த பிரதி அமைச்சராக இருக்கின்ற முனீர் முலஃபருடைய தேசிய ஒருங்கிணைப்பு இன்டெகிரேட் அமைச்சு கீழே வருகிறது. அவர் இந்த விடயத்தில் முயற்சிகள் எடுத்து நீதி நிலையற்றுவார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது மாதிரியான முஸ்லீம் சமூகத்தில் புதைக்கப்பட்டு போன நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது ஒவ்வொன்றையும் நாங்கள் கிளறி வெளியெடுத்துட்டு நடந்த மௌனமாக அழுது கொண்டிருக்கிற அந்த முஸ்லீம் சமூகத்துக்கு நியாயம் வழங்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்காக நாங்கள் நிறைய ரிசர்ச்கள் செய்ய வேண்டியது, தேடி போக வேண்டியிருக்குது, தகவல்கள் திரட்ட வேண்டியிருக்குது. இது மாதிரி இந்த பாட்காஸ்ட் மூலமாக நாங்கள் இது எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வேண்டி இருக்குது. அதுக்கு நீங்கள் போன முறை சொன்ன மாதிரி அது பெரிய ஒரு பொருள் செலவை நிதி செலவை வேண்டி நிற்கிற ஒரு விடயம். முஸ்லீம் சமூகம் இதில் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சாங்கண்டா நான் நினைக்கிறேன் இதை ஒரு பெரிய ஒரு விவகாரமாக கொண்டு வரதுக்கு எங்களுக்கு இயலுமாக இருக்கும். எங்களோட பாட்காஸ்ட்டுக்கு உங்களுக்கு நிதியுதவி செய்யலாம், நியூஸ் நவுக்காக நிதியுதவி செய்யலாம். அப்போ இது சம்பந்தமான தகவல்களை தேடுவதற்காக, இது சம்பந்தமாக ஆவணப்படுத்துவதற்காக அல்லது இந்த பாட்காஸ்ட்டை தயாரிப்பதற்கான செலவுகளுக்கு அது உதவியாக இருக்கும். இது உங்களுக்கு இந்த வேலை பெருமதியானதுன்னு நீங்கள் நினைச்சால் உதவி செய்யலாம், அல்லது அனுசரணை வழங்கலாம், விளம்பரங்களை தரலாம், அதன் ஊடாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அடுத்த முறை இன்னொரு நிகழ்ச்சி ஊடாக உங்களை நாங்கள் மறுக்கிறோம். இன்னொரு விவகாரத்தோட சந்திப்போம்.